காலிக்கோட்டையானது போர்த்துகேயரால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோட்டையாகும். இது பார்ப்பதற்கு இது இணையற்று கம்பீரமாக காட்சியளித்தது. நாங்கள் கடகடவென அதன் நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தோம். அங்கே புராதன ஆயுதங்கள் காணப்பட்டன. அவற்றை பார்வையிட்டபடியே கோட்டை மேற்பகுதிக்கு வந்தோம். ஆஹா, மதிலின் மேல் முட்டி மோதி கடலைகள் சூரிய ஒளி பட்டு குன்றின் மேலிட்ட டிஃப் போல காட்சியளித்தன. காலி நகரின் அழகு எம்மை மெய் மறந்து பரவசப்படுத்தியது. இப்போ நாங்கள் கேள்வியை பார்ப்போம். காலிக்கோட்டையை கட்டியவர்கள் யார்? போர்த்துகேயர். இங்க போர்த்துகேயராலிருந்து தாரப்பட்டிக்கு போர்த்துகேயராண்டு விட வரும்டா. இது பிரித்த கேள்வி வண்டிக்கணும். காலிக்கோட்டை யாரோ கட்டினார் அப்படிதான் வண்டிக்கணும். இங்க காலிக்கோட்டையை கட்டியவர்கள் யாருன்னு கேட்டிக்க. அப்ப போர்த்துகேயர்கிட்ட விடு. இரண்டாவது கேள்வி, பண்டியில் உள்ள இரு இணை மொழி சொற்கள் எவை? இப்ப ரெண்டு சொற்கள் சேர்ந்து இணைந்து வர ஒரு பொருள் தரது இணைமொழி சொல். இப்ப இதுவும் ஒரு இணைமொழி தான். இது இணையற்று. இப்ப இது ரெண்டுமே ரெண்டு சொல்லு சேர்த்து இணைந்து பொருள் தரது இது ரெண்டும். அப்ப இதுவும் வரையலாம். அப்ப இதுவும் வருது மேல் முட்டி மோதி. இது ரெண்டும் சொற்கள் ரெண்டு சேர்ந்து பொருள் தாரது. அப்ப இது முட்டி மோதியும் வரும். அப்ப இது இணையற்று முட்டி மோதி தான் விடை. மூன்றாவது கேள்வி, இரட்டை கிளவி சொல் ஒன்று தருக. இப்ப இரட்டை கிளவி சொல் சண்டிக்கு அப்படின்றா. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லி பார்ப்போம். ஆற்று நீர் சல சல என ஓடியாது. அப்ப இங்க சல சலான்னு தானே வண்டிக்கு. இப்ப இப்படி சொல்லணுமா? ஆற்று நீர் சல என்று ஓடியாது. அப்படி வராது. ஆற்று நீர் சல சல என்று ஓடியாதுன்னு வரும். அப்ப ரெண்டு அன்னைக்கு வரும். அப்ப கடை வேணா ஒன்று வராது. இப்ப ஆற்று நீர் சல என்று ஓடியது அப்படி வராது. ஆற்று நீர் சல சல என்று ஓடியது. அப்ப ரெண்டு வந்தாத்தான் அது சரி. அப்ப கடை வேணாண்டிங்க தண்ணிக்கு. அப்ப அதுக்கு கடை வேணாத்த விடை. நான்காவது கேள்வி, பண்டியில் உள்ள உவமை தொடர் எழுதுக. இப்போ உவமை தொடர்ந்தா போல அப்படின்னா எங்களை கொஞ்சம் தெரிந்தது அதே மாதிரி அப்படி சொல்றது. இப்ப நாங்க பார்ப்போம். ஒரு அரசரை பத்தி எங்களுக்கு தெரியும். இன்னொருத்தவங்க அதை பத்தி தெரியும். அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா சந்திர போல முகம் அப்படி வருது. அப்ப போல. அப்ப குன்றின் மேலிட்ட தீபம் போல அதே மாதிரி தான் வருதுடா. குன்றின் மேலிட்ட தீபம் போல காட்சி அளித்தது. அப்ப அதுவும் அதே மாதிரி தான் வருது. அப்ப அதுதான் விடை. ஐந்தாவது கேள்வி, பழமையானது என்பதை குறிக்கும் சொல் தருக. புராதன. ஏன் நீங்க பாருங்க, பழமையானது சொல் எதுன்னு நீங்க கேட்டீங்க. இங்க புராதன ஆயுதங்கள். இப்ப இங்க அப்படின்னா அங்க பழையான ஆயுதங்கள் காணப்பட்டன. அதுக்கு தான் சொல்ற அங்கே புராதன ஆயுதங்கள் காணப்பட்டது. அப்ப அது தன் விடை. உயர்த்தினை பன்மை பல பாட் பெயர் சொல் எழுதுக. நாங்கட்ட விடை வரோம். ஏண்டா இங்கு உயர்த்தினை வண்டிக்கணும், பன்மை வரும், பல பாட் பெயர் சொல் வண்டிக்கணும். இங்கு உயர்த்தினையும் வண்டிக்கு, பன்மையும் வண்டிக்கு, பலர் பாற்றும் வண்டிக்கு, பெயர் சொல்லும் வண்டிக்கு. அப்ப நாங்கட்ட விடை. ஏழாவது கேள்வி, குடஹளிக்க வைத்தது என்பதை குறிக்கும் சொல் எழுதுக. அப்படின்னு எங்களையா
மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அப்போ இங்கே பரவசப்படுத்தியது வரும், பரவசப்படுத்தியது குதூகலிக்க வைக்கிறது. அப்போ பரவசப்படுத்தியது தான் விடை. அப்போ இது ஒரு ஒருமை. ஒன்று ஒத்த கருத்து. சரி, அப்போ இது ஒரு ஒத்த கருத்து. அப்போ இது தான் விடை.